நான் காலேஜுக்கு போகவே மாட்டேன், எனக்கு வந்து படிப்பு வரவே வராது, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, எனக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க புரியாது அப்படின்னு பல பள்ளி மாணவர்கள் வந்து கல்லூரி வாழ்க்கையை அடைஞ்ச உடனேயே முடிவெடுக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லாங்குவேஜ் இஷ்யூ. அதாவது அவங்களுடைய பள்ளி பருவம் முதல் வகுப்புலேருந்து 12வது வகுப்பு வரை அவங்க படித்த தாய்மொழியான தமிழ் மொழியில் தான் அவங்களுடைய பாடக்கல்வியை வந்து கற்றிருப்பாங்க. ஆனால் இம்மீடியட்டாக காலேஜுக்கு போன உடனேயே அங்கே அவங்க படிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு, அதாவது இங்கிலீஷில் படிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் அவங்க மேற்கொள்ளக்கூடிய சவால்களை நம்ம வார்த்தையால் சொல்லி அடக்க முடியுமா அப்படின்னு சொன்னால், அதை அனுபவித்த அந்த தமிழ் மீடியத்தில் படித்த பசங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனுடைய சிரமங்களும் சவால்களும் வழிகளும். அப்படி என்னென்ன சவால்களை வந்து அவங்க இங்கிலீஷ் மீடியமில் கல்லூரி வாழ்க்கையில் அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறதையும், அதுக்கான தீர்வாக என்ன பண்ணலாம் அதிலேருந்து வெளியே வர்றதுக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க உடனே வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக தமிழ் மீடியத்திலேருந்து இம்மீடியட்டாக இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஷிஃப்ட் ஆகி காலேஜில் படிக்கக்கூடிய பசங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய மிக மெயினான ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் எல்லாமே வந்து இங்கிலீஷில் இருக்கும். அப்போது அவங்க தங்களுடைய பள்ளி பருவ வாழ்க்கையில் படித்த எல்லா கலைச்சொற்கள், அதாவது வெக்காபுலரிஸ் எல்லாமே தமிழ் வார்த்தைகளாக அடங்கியிருக்கும். ஆனால் இம்மீடியட்டாக இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஷிஃப்ட் ஆகும்போது அவங்க தமிழில் படிச்சிருப்பாங்க, அது இங்கிலீஷில் அதுக்கான வார்த்தை தெரியாது. அப்போது லெக்சரரோ ஒரு டீச்சரோ வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களுக்கு இம்மீடியட்டாக வந்து புரிஞ்சிக்க முடியாது. அதுவே தமிழ் மொழியில் அவங்க பேசி சொல்லிக் கொடுக்கும்போது மட்டுமே அவங்களால அந்த விஷயத்தை புரிஞ்சு தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸில் இம்மீடியட்டாக இங்கிலீஷ்லேயே வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ தமிழ் மீடியத்தில் படித்த பசங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கான சிரமம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த சயின்டிஃபிக் டேர்ம்ஸ் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மெயினாக வந்து மேக்ஸாக இருக்கட்டும் இல்லைனா சயின்ஸாக இருக்கட்டும், அதில் யூஸ் பண்ணக்கூடிய சயின்டிஃபிக் டேர்ம்ஸ் என்ன அப்படிங்கிறதே அவங்களுக்கு புரியலைங்கிற பட்சத்தில் அவங்க வந்து எப்படி ஒரு சந்தோஷமாக ஒரு ஆர்வத்தோடு படிக்க முடியும் அப்படிங்கிறத அனுபவித்தா அவங்களுக்கு தான் புரியும். ஆனால் அதிலேருந்து ஈஸியாக வெளியே வரதுக்கான வழிகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக ஸ்கிப் பண்ணால் மட்டும்தான் புரியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன டிப்ஸ் உங்களுக்கு தரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். நெக்ஸ்ட்டு என்ன மாதிரியான சிரமங்கள் அவங்களுக்கு ஏற்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, மோஸ்ட் ஆஃப் த எல்லாமே நடத்துறது எல்லாமே ஆங்கிலம் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னாவே சில வெக்காபுலரிஸ் தெரிஞ்சிருக்கணும். அதே சமயத்தில் ஒவ்வொரு தமிழ் வார்த்தைக்கும் நிகரான ஆங்கில வார்த்தையை கற்றுக்கிட்டு அதுக்கான மீனிங்கை வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் வந்து புரிய ஆரம்பிக்கும். அதுக்கே வந்து ரொம்ப டைம் எடுக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து சீக்கிரமாக எல்லாருக்கூடையுமே வந்து ஜல் ஆயிடுவாங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா வந்து கல்லூரி அப்படிங்கிறது பலதரப்பட்ட மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க, கான்வென்ட்டில் படிச்சிருப்பாங்க, சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க, மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க. அப்போது அந்த மாதிரி இருக்கக்கூடிய பின்னணியில் இப்போ தமிழ் மீடியத்தில் படித்த ஒருத்தவங்க போய் சேரும்போது ஃபஸ்ட்டு வந்து அவங்க கூட வந்து ஜல்லாகிறதே கஷ்டமாக இருக்கும். அதனால் அவங்க விஷயத்தை தெரிஞ்சுக்கிற விதத்துக்கு கொண்டு போகிறதுக்கு டைம் எடுக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். நெக்ஸ்ட்டு என்விரான்மெண்ட், வகுப்பறையில் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெக்சரர்ஸ் மோஸ்ட்லி வந்து அவங்க சொல்லித்தரக்கூடிய பாடங்களை வந்து இங்கிலீஷ்லேயே தான் சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணுவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் லெக்சரர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து சிலபஸ் முடிக்கணுங்கிறதுக்காக ஃபாஸ்ட்டாக அவங்க வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே சமயத்தில் அவங்க பேசக்கூடிய மொழியினுடைய ஆக்சென்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு வந்து இங்கிலீஷே தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு அவங்க ஃபாஸ்ட்டாக பேசுகிறத புரிஞ்சுக்கிறதுக்கே டைம் எடுக்கும். அதே சமயத்தில் அவங்க யூஸ் பண்ணுற வெக்காபுலரிஸாக இருக்கட்டும் இல்லைனா அவங்க மொழிநடை எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு விதமான பயத்தையும் பதட்டத்தையும் வந்து தமிழ் மீடியம் படித்த பிள்ளைங்க மத்தியில் வந்து அதிகமாகவே ஏற்படுத்திடும். அடுத்ததாக வந்து இன்னொரு பயம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மீடியம் படித்த பிள்ளைங்கக்கிட்ட மோஸ்ட்லி வந்து அசைன்மெண்ட் ஒர்க்காக வந்து செமினார்ஸ் கொடுக்கலாம், இல்லைனா ப்ரெசன்டேஷன் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கலாம். அப்படி இருக்கிறப்போ இவங்களுக்கு பேசுகிறதே தடுமாற்றமாக இருக்கும்போது ஒரு 30-40 பேர் முன்னிலையில் இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறப்போ
ஒரு விதமான பயம் இருக்கும். நம்ம ஏதாச்சும் தப்பாக பேசிட்டா நம்மளை வந்து எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்களோ, இல்லைன்னா நமக்கு தெரியலன்னு அசிங்கமாக நினைப்பாங்களோ அப்படின்னு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து அந்த மாணவர்கள் மத்தியில் வந்து அதிகமாகவே இருக்கும். அதே சமயத்தில் நம்ம ஒரு 10 பேர் முன்னாடி போய் இங்கிலீஷில் பேசும்போது ஒரு மாதிரி வெக்காபுலரிஸ் தெரியாது அப்படிங்கிறதுனாலேயே ஒரு மாதிரி பதட்டமாகவும் பயமாகவும் அந்த பிள்ளைங்களுக்கு இருக்கும். உளவியல் ரீதியாக அந்த தமிழ் மீடியம் படித்த மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக தாழ்வு மனப்பான்மையாக தான் இருக்கும். ஏன்னா கல்லூரியில் பல தரப்பட்ட பள்ளிகளில் ரொம்ப சூப்பர்வான இங்கிலீஷ் பேசக்கூடிய மாணவர்கள் வந்து சேர்ந்து படிப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த தமிழ் மீடியத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து எப்பயுமே அவங்க கூட கம்பேர் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க. இவங்க அழகாக பேசுகிறாங்க, நமக்கு வரலை, நமக்கு தெரியல அப்படின்னு ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதனால் அவங்கள அறியாமலேயே அவங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக என்ன ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டெவலப் பண்ணிக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க. ஏன்னா நிறைய இங்கிலீஷ் மீடியத்தில் படித்த பிள்ளைங்க வந்து சரளமாக இங்கிலீஷில் பேசுவாங்க. இன்கேஸ் நம்ம போயிட்டு அவங்க கூட சேர்ந்துட்டோன்னா அவங்க நம்ம பேசும்போது கிண்டல் பண்ணுவாங்களோ, சிரிப்பாங்களோ, எப்படி எடுத்துப்பாங்களோ அப்படிங்கிற பயம் வந்து இவங்களுக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். அதனால் ஈஸியாக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கக்கூடிய சூழ்நிலையும் வந்து உருவாகாது. அதே சமயத்தில் இந்த தமிழ் மீடியமில் படித்த பிள்ளைங்களுக்கு இது எல்லாத்தையும் யோசித்து ஒரு மாதிரி வந்து மன அழுத்தமே ஏற்பட்டுணும் அப்படின்னு சொன்னால் அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஒன்று வந்து நம்மளால் இங்கிலீஷ் பேச முடியலையே அப்படிங்கிற மன அழுத்தம், இன்னொன்று வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வச்சுக்க முடியலையே, நம்மளும் மற்றவங்க மாதிரி சகஜமாக பேசி சிரிச்சுக்க முடியலையே அப்படிங்கிற வருத்தமும் இருக்கும். அதே சமயத்தில் பாடத்தை புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜ் இல்லை அப்படிங்கிற பயமும் அவங்களுக்கு இருக்கும். இதோடு சேர்த்து பதட்டம், மன அழுத்தமும், ஒரு மாதிரி கில்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் இவங்க அந்த கல்லூரி வாழ்க்கையை முடித்து வரத்துக்குள்ளே அவங்க படக்கூடிய மன வலிகளையும் சிரமங்களையும் சவால்களையும் எதிர்கொண்டு அந்த கூட்டத்தில் தன்னை வந்து ஒரு சிறந்த படிக்கக்கூடிய மாணவனாவோ மாணவியாவோ முன்னிறுத்திக்கிறது அப்படிங்கிறது மிக மிக கடினமான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட நிறைய மாணவர்கள் தமிழ் மீடியத்திலேயே படித்த மாணவர்கள் இங்கிலீஷ் மீடியம் படித்த மாணவர்களை ஒப்பிட்டு பார்க்குற அளவுக்கு இல்லாமல் அதிகமாக இங்கிலீஷை கற்றுக்கிட்டு நல்லா பேசுகிறவங்களும் நல்லா படிக்கிறவங்களும் இந்த சமுதாயத்தில் வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது அந்த மாதிரி வந்த நிறைய பேருக்கு இது ஒரு உதாரணமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி தமிழ் மீடியம் படித்த மாணவர்கள் பெரிய சிரமமாக கருதுகிற 2 விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று எக்ஸாமு, இன்னொன்று வந்து இன்டர்வியூஸு. சில மாணவர்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக நல்ல நாலேஜ் இருக்கும், எல்லாமே தமிழில் கேட்டால் நல்லா சொல்லுவாங்க. ஆனால் அதே மாணவர்களை வந்து ஒரு எக்ஸாமில் அவங்களுடைய ரிசல்ட்டை பார்க்குறப்போ அதோடைய ரிஃப்ளெக்ஷன் அதில் தெரியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மனதில் நினைக்கக்கூடிய விஷயத்த அப்படியே விடைத்தாளில் வந்து இங்கிலீஷில் ஆன்சராக எழுதுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சவாலான விஷயமா இருக்கும். ஏன்னா நிறைய சயின்டிஃபிக் சினாம்ஸ் தெரியாது, அதே மாதிரி வந்து வெக்காபுலரிஸ் தெரியாது. அப்படிங்கிறதுனால ஆன்சர் தெரிஞ்சும் கூட அவங்களால எழுத முடியாமல் போயிடும், ஏன்னா இங்கிலீஷ் நாலேஜ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி நேர்காணலில் இவங்களுக்கு நிறைய ப்ராக்டிக்கல் நாலேஜும் அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸும் இருந்தால் கூட அவங்களால வந்து ஒரு இன்டர்வியூவை கிளியர் பண்ணி ஒரு ஜாபை வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமாக தான் இருக்கும். நிறைய பிள்ளைங்க வந்து ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலையில் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு படிக்க வருவாங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்க படக்கூடிய கஷ்டம், மெயினாக வந்து ஒரு வேலையை வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமாகவே இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜ் வந்து இல்லாது அப்படிங்கிறதுனால. அதனால் மெயினாக வந்து அவங்க எழுதக்கூடிய பதில்கள் தேர்வில் வந்து கரெக்டாக சீரமைக்கணும் அப்படின்னா கூட இங்கிலீஷ் நாலேஜ் இல்லாததுனால தப்பாக எழுதி மார்க் கம்மியாக வாங்கிடுவாங்க. அதே மாதிரி அதனால் அவங்க ரிசல்ட்டில் வந்து பெரிய இம்பேக்ட் ஆகும். இந்த இம்பேக்ட்னால வந்து இன்டர்வியூ அப்படி போகிறப்போ சேர்ந்தாப்பில் ஒரு 4 சென்டென்ஸை கூட இங்கிலீஷில் பேச முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதனால் அவங்க படிக்கக்கூடிய அந்த 3 வருஷமோ 5 வருஷமோ காலேஜ் லைஃப்பில் படக்கூடிய கஷ்டங்கள் ரொம்பவே அதிகம். இந்த கஷ்டங்கள் வந்து அப்படியே இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. அதுலேருந்து மீண்டு வரதுக்கான வழிகள் வந்து நிறையாவே இருக்குது. அதை எப்படி பண்ணலாம், அதுக்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கான தீர்வுகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பொதுவாகவே நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்ல ட்ரை பண்ணும்போது அதை தமிழ்லேருந்து இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணாமல் நம்ம யோசிக்கிறதையே இங்கிலீஷில் திங்க் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா
ஆங்கிலத்தை ஈஸியாக கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி மெயினாக பண்ண வேண்டிய 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நிறைய பேர் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு என்னென்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூடயோ இல்லைனா ஒரு லெக்சரர் கூடயோ தெரிஞ்சவங்க கூடயோ பேசும்போது இங்கிலீஷில் பேசினா தப்பாயிருமோ, நம்மளை பற்றி கேவலமாக நினைப்பாங்களோ, நம்ம பேசுகிறது கரெக்டாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு செல்ஃப் டவுட்டாலேயே மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோன்னா தமிழ்லேயே பேச ஆரம்பிச்சிடுவோம். இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு ட்ரையே பண்ண மாட்டோம். ஒன்ஸ் ட்ரை பண்ணால் தான் அதிலருந்து மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிவிட்டு அதை கற்றுக்க முடியும். ஆனால் நம்ம ட்ரையே பண்ணலை, அதாவது முயற்சியே பண்ணலைங்கிறப்போ எனக்கு வராது, தெரியாது, புரியாது அப்படின்னு ஒரு லேமான எக்ஸ்கியூசஸை தான் சொல்லிகிட்ருப்போம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பேசுகிறத இங்கிலீஷில் பேச ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது கரெக்டாக இருக்குது தப்பாக இருக்குது அப்படிங்கிறது 2வது பட்சம். ஆனால் இங்கிலீஷில் பேச ட்ரை பண்ண ஆரம்பித்தாலவே ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளாலேயும் நல்ல சூப்பர்பான இங்கிலீஷை படிக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும், கற்றுக்க முடியும். ஏன்னா கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது. எல்லாமே தெரிஞ்ச ஆட்கள் யாருமே கிடையாது. ஒரு விஷயம் ஒருத்தவங்களுக்கு நல்லா தெரியுதுன்னா அந்த விஷயம் இன்னொருத்தவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் முடியும், கற்றுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு எப்போ நம்ம பாசிட்டிவான நோக்கத்தோடு பார்க்க ஆரம்பிக்கிறோமோ, அதை செயல்படுத்த ஆரம்பிக்கிறோமோ, அப்போ நம்ம அந்த இலக்கை அடையிறதுக்கான வழியை நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். 3வதாக நம்ம பண்ண வேண்டிய விஷயம் இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு என்ன அப்படின்னா, மேகசின்ஸோ இல்லைனா நியூஸ் பேப்பர்ஸ் இங்கிலீஷில் இருக்கிறதுலையோ ஸ்லோவாக படிக்க ஆரம்பிக்கணும். அப்போது அதில் இருக்கக்கூடிய புது புது வெக்காபுலரிஸை அதுக்கான மீனிங்கை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பித்து அந்த வார்த்தைகளை நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ண ஆரம்பித்தோன்னாவே ஸ்லோவாக நம்ம இங்கிலீஷ் நாலேஜ் கற்றுக்கிறதுக்கான பாதையை நோக்கி போயிட்டே இருப்போம் அப்படின்னு தான் அர்த்தம். எந்த ஒரு விஷயமே யாராலுமே முடியாது அப்படின்னு கிடையாது. அதுக்கான முயற்சியை நம்ம எடுக்காமல் என்னால் முடியாதுன்னு சொல்கிறது தான் தப்புன்னு நான் சொல்ல வரேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாலே கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் நம்ம எட்ட கனியாக நினைக்கக்கூடிய அந்த விஷயத்தை எட்டரை கனியாக மாற்ற முடியும் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். அதே சமயத்தில் நமக்கு ஆங்கிலத்தில் தெரியாத புரியாத விஷயங்களை இப்போ நிறைய டெக்னாலஜிஸ் எல்லாம் வளர்ந்துருச்சு. அப்போ இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு தமிழில் புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்லோவாக நமக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன வெக்காபுலரிஸை யூஸ் பண்ணி அதை படிக்க ஆரம்பிச்சிட்டாலே நமக்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் அடைய முடியும் அப்படின்னு தான் சொல்ல வரேன். இந்த வீடியோ மூலிமா நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயமும் யாராலையுமே முடியாது அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. முடியும், நான் பண்ணிடுவேன் அப்படின்னு என்றைக்கு ஒருத்தவங்க திங்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயத்த இம்மீடியட்டாக இல்லைனா கூட ஒரு லாங் கேப்க்கு அப்புறமாச்சு கண்டிப்பாக சாதிச்சிருவீங்க அப்படின்னு தான் சொல்ல வரேன். அதே மாதிரி இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு மொழி அப்படின்னு தான் சொல்லணும். அது ஒரு மொழியே தவிர அறிவில்லை. ஏன்னா நம்ம நிறைய அறிவு நமக்கு இருக்கும், ஆனால் அதை வெளிப்படுத்த, அதாவது அந்த விஷயத்தை ஒரு நபருக்கு சொல்லக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் டூல் தான் லாங்குவேஜ். அதனால் அது நமக்கு தெரியாது அப்படின்னு அதில் கூச்சப்படுறதுக்கோ இல்லைனா அவமானப்படுறதுக்கோ தாழ்வு மனப்பான்மையோடு சிந்திக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. அதனால் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எஃபர்ட்டை போட ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக ஒரு நாள் வெற்றி நிச்சயம் அப்படின்னு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் கனெக்ட் ஆச்சு, யாரெல்லாம் நீங்கள் உங்களுடைய பள்ளி வாழ்க்கையில் தமிழ் மீடியம் ஸ்கூல்லையோ படிச்சுட்டு கல்லூரி வாழ்க்கையில் இங்கிலீஷ் மீடியம்க்கு போய் படிச்சிங்க, அப்போ நீங்கள் என்னென்ன கஷ்டங்கள்லாம் பட்டீங்க, இதில் நான் சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆச்சு, அதே மாதிரி எந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் நீங்கள் பண்ணி இங்கிலீஷை கற்றுக்கிட்டு ஒரு நல்ல வேலைக்கு போய் இப்போ நல்லா சம்பாதிச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் போடக்கூடிய சின்ன சின்ன பதிவு கூட இந்த மாதிரி மூலையில் எங்கேயோ ஒரு இடத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.